ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் என்னோடய கிச்சனை வந்து ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம், அதாவது என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் வந்து நான் இப்போ தான் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ண போகிறேன். பார்க்கவே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கொடூரமாக இருக்குதுல்ல. இது இவ்வளோ நாள் வந்து என்னோடய வீட்டுக்காரர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம், ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வேலை செஞ்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வேலை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் தேய்க்கிற வேலை எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து எப்போவுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கிச்சனில் வந்து எல்லா வேலையுமே செய்வாங்க. பாத்திரத்தை தேய்க்கிறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து என்னை விட அவங்க தான் கிச்சனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க சரி நான் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்றேன், நீ பாப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பாப்பா பார்த்துட்ருந்தேன். அவங்க வந்து பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே நானும் பாப்பா தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பாப்பா தூங்க வச்சிட்ருந்தேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாத்திரம். சரி, இது டீப் க்ளீன் பண்ணுறதுனால நம்ம இதுலேருந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம், தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டோம். என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் இப்போ வந்து பாப்பாவுக்கு 3.5 மந்த் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ தான் டீப் க்ளீன் பண்ணுறோம். அவங்களும் பாத்திரம்லாம் ஒரு கூட நிறையா கழுவி வச்சுட்டாங்க. அப்புறமா நான் வந்து மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதையும் போய் மாடியில் போய் காய போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு காய போட போனாங்க. அதுக்கப்புறமா அவங்க காய போட்டு வர்றதுக்குள்ளே பாப்பாவும் தூங்கிட்டா, நானும் தூங்க வச்சுட்டு இதில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே ஆல்ரெடி கழுவி வச்சது அப்படின்றதுனால எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். இதில் உள்ள எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே ஒன்று ஒன்றா தொடச்சி எடுத்து வச்சு வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி வச்சுட்டு, அந்த பாத்திரம் போடுற கம்பி இருக்கு இல்லையா, அது கழுவுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்ததுங்க. கையெல்லாம் அங்கெங்கோ குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே என்னோடய 2வது பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு, பாப்பாவும் தூங்குறா, நீ போய் விளையாடுமான்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அவள் அமைதியாக விளையாடுறதுனால எனக்கு வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாக இருந்துப்பா, பாப்பாவெலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. நானுமே இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த பாத்திரம் போடுற கம்பியை கழுவி எடுத்துகிட்டு அதில் மறுபடியுமே தொங்க போட்டுட்டேன். அப்புறமா செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காய விட்டேன். அப்புறமா இந்த பக்கம் இருக்கிற செல்ஃப் எல்லாம் எடுத்து நம்ம மறுபடியும் வெளியில் வச்சோன்னா உள்ளேயும் வெளியே தூக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டு மேலே செல்ஃப் எல்லாமே நல்லா தொடச்சி காய விட்டுட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன். இங்கே வெளியில் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது, எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துட்டோம், ஆனால் எப்படி தான் எடுத்து வைக்க போகிறோமோ அப்படின்லாம் இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கிறேன், ஷீட் அந்த மாதிரிலாம் போடல. நார்மலாக வீட்டில் எப்போவுமே பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால அதே மாதிரி பேப்பர் போட்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி இதெல்லாம் இடையில நான் வந்து க்ளீன் பண்ணி தான் கழுவி அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன், அதனால லைட்டாக தொடச்சி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணும் போதே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அது மேலே வச்சு க்ளீன் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி ஓரமாக தூக்கி வச்சாச்சு. மறுபடியும் ஜன்னல் வந்து ரொம்பவே தூசியாக இருந்தது. அதை வந்து நம்மளாலலாம் மேலே ஏறி க்ளீன் பண்ண முடியாது, நீங்களே க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. எதுவுமே இல்லாமலே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுங்க, இப்படியே இருக்கலாம் போல். அப்புறமா சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து நான் எடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் இதை எடுத்து இன்னும் க்ளீன் பண்ணணும். அதுக்குள்ளே பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா, அவங்க அக்கா கொஞ்சம் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்து வேலை பார்த்துட்ருந்தேன். மறுபடியும் பாப்பாவையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. பாப்பா வந்து ஹாலில் தான் படுக்க போட்டுட்டு நான் வந்து வேலை பார்த்துட்ருந்தேன். இந்த
சின்ன சின்ன டப்பா எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரேக் வந்து மீஷோவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். சாரி, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஆணி அடித்து தான் வச்சுருந்தேன். ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வச்சுட்டேன். பாப்பா வந்து ஹாலில் விளையாடிட்டு இருந்தா. இந்த ரேக் இருந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன வச்சுருந்தேன்னா, ஓவன் வச்சுருந்தேன். ஓவன் வந்து நம்ம எப்போவா தானே யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கீழே உள்ள ரேக்கில் வச்சுட்டு, இதில் வந்து இந்த மல்லி, காஃபி தூள், அப்புறமா டீ தூள், வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ரேக் இங்கே வச்சுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாத்திரத்தை எல்லாமே நான் வந்து அடுக்கி முடிச்சிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து எடுத்து எல்லாமே அடுக்கி முடிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருந்தது. நான் வந்து இதை அவங்களுக்கு தனியாக காட்டுறேன் பாருங்களேன். என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன கிச்சன் தான். அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஒதுங்க வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டேன். இப்போ இந்த ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பால் காய்ச்சிறது, அப்புறமா பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பிளேட்டு, குட்டி குட்டி பிளேட்ஸ், அப்புறம் சர்விங் பவுல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் எல்லாமே வச்சுருப்பேன். செராமிக்ஸ் பாத்திரம் எல்லாமே இந்த ரேக்கில் தான் வச்சுருப்பேன். காஃபி கப்பு, ஜூஸ் கப்பு, அப்போ அந்த இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும். என்கிட்ட செராமிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை எல்லாமே ஒரே ரேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேக்கில் வச்சுருந்தேன். அப்புறமா இந்த பாத்திரம் போடுற கம்பியில் பார்த்திங்கன்னா பிளேட்டு, அதுக்கு கீழே டிஃபன் பாக்ஸு, அதுக்கு கீழே வந்து சில்வர் டம்ளர் எல்லாமே அதில் வச்சுருந்தேன். அந்த ஐஸ் கேக் இருக்கு இல்லையா, அதில் மேலே ஒரு பாக்ஸ் வரும்ல, அந்த பாக்ஸை வச்சு அதுக்குள்ளே வந்து அந்த டம்ளர் எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுட்டேன். பக்கத்துலேயே தண்ணி குடிக்கிற சொம்பு எல்லாமே கோத்தி வச்சுட்டேன். கீழே வந்து பாத்திரம் இன்னும் கொஞ்சம் கழுவாமல் இருக்குது, அது அப்புறமா கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா இங்கே வந்து இஞ்சி இடிக்கிற கல், அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கு பக்கத்துலேயே வந்து கத்தி ஸ்டாண்ட் எல்லாமே வச்சுருந்தேன். மறுபடியும் இந்த ரேக் ஆல்ரெடி வீடியோலேயே இப்போ காட்டிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே கீழே பார்த்திங்கன்னா உப்பு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஆயில் ட்ரே வச்சுருந்தேன். கெட்டில் ஒன்று இருக்கும். இது வந்து அரிசி டப்பா. அரிசி வந்து நாங்கள் 5 கிலோ பை தான் வாங்குறதுனால அவ்வளோதான். அப்புறமா வாட்டர் பாட்டில் எல்லாமே இந்த பக்கம் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே வந்து அஞ்சரை பெட்டி, அப்புறம் பருப்பு, இந்த கொண்டைக்கடலை, அப்படி அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து சால்ட்டு, அப்புறம் புளி எல்லாமே வந்து அந்த செராமிக்ஸ் பாத்திரத்தில் இருந்தது. இதில் வந்து இந்த வேர்க்கடலை, அப்படி ஐட்டம்ஸ், ரவை, இந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். இதுக்கு மேலே வந்து மருந்து டப்பா, எனக்கு பாப்பா பிறந்ததுக்கு மருந்து வச்சு கொடுப்போம்ல அது, அப்புறம் மசாலா டப்பா எல்லாமே அந்த ரேக்கு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இட்லி குக்கர், அப்புறமா எப்போவாது யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரத்தை எல்லாமே மேலே வச்சுருந்தேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த பக்கெட் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு மேலே வந்து மிக்ஸி ஜாரு, அப்படியே பக்கத்தில் மைக்ரோ ஓவன், குக்கரு, வடை சட்டி எல்லாமே வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து மண் பாத்திரம், அப்புறம் அம்மா வீட்டில் வந்து சால்ட்டு அதிகமாக கொண்டு வந்திருப்பேன், அதெல்லாம் வந்து கீழே வச்சுருப்பேன். பக்கத்தில் வந்து வெங்காயக்கூடை, அப்புறமா ஒரு மேட்டு போட்டு அம்மிக்கல் வச்சுருந்தேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பக்கத்துலேயே வந்து ஒரு டஸ்ட்பின். அவ்வளோதாங்க. எப்படியோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். என் கிச்சன் ரொம்பவே சின்னது. ஒருத்தர் நின்னா இன்னொருத்தர் வந்து வர முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஆனால் ரொம்பவே சின்ன கிச்சன் தான். ஃபைனலாக எங்களோட கிச்சன் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக நான் ஒரு ரிவ்யூ காட்டிடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கிச்சன் டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்கலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, தேங்க்யூ.